வணக்கம் ஸ்பாட்டன்ஸ் அண்ட் வெல்கம் டு கோஸ்ட் ஆஃப் கேமிங். ஓகே ஸ்பாட்டன்ஸ், கடைசி பகுதி, அதாவது 13வது பகுதியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவள் யார் பெட்ரா சொன்ன பேச கேட்டு போய் அந்த ஆதிங்களை காப்பாற்றி அவங்கள கிட்ட அந்த ஸ்டாம்போட ஹார்ட்டை கொடுத்து அவங்கள மிஷின்லேருந்து காப்பாற்ற மட்டும் இல்லாமல் நம்ம ஆசிரம் கூட இருந்து காப்பாற்றிட்டோம். அப்புறம் நம்ம ஒரு புது வெப்பன் ரெடி பண்ணி சொன்னால ஹானும் அந்த நெருப்பை கக்கிற ஃபேன் ஹாங்கிட்ட இருந்தும் தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து ஒரு புது வெப்பன் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நடக்குதுன்னு உள்ளே போய் பார்ப்போம். வாங்க ஸ்பாட்டன்ஸ், கேம்குள்ளே போகலாம். ரைட்டு, அந்த புது வெப்பன் எப்படி இருக்குன்னு பார்த்தே ஆகுங்க. அதை ட்ரை பண்ணவே இல்லை, மறந்துட்டேன். அது வந்து எப்படி சொல்கிறான்னா ஈட்டி தான், பட் சொரிய கடத்து வந்து வெடிச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ சைடு மிஷின் எதுவும் இல்லை நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஃபஸ்ட்டில் போய் பார்ப்போம், வரேன். எனக்கு தெரிஞ்ச நம்ம மெயின் மிஷின், அதனால பேரன் லைட் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்டிவ் மிஷினில் இருக்கிறது பேரன் லைட் போகுது, எம்பசி. மெயின் மிஷின் தான், சைடு மிஷின் பிரிசல் பேக்ஸு. பட் நம்ம பேரன் லைட்டு தாண்டி போகணும். பியாண்ட் த அந்த போட்டிருக்காண்ட பியாண்ட் த பேரன் லைட்டுன்னு, அப்போ அது போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ட்ரை பண்ணி பார்ப்போமா, எதாவது காமிக்குதான்னு. இருங்க வரேன். என்டியூரிங் வந்து எல்லாம் மீலி இது பண்ணணும். நம்ம இந்த பக்கம் அது பண்ணிட்டோம். மற்ற எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சைடு கொஸ்ட்டை பூரா எனக்கு தெரிஞ்சு என்டியூரிங் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இதுனா 3-5 தான் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இருக்கிறத காமிக்குதுன்னு நினைக்கிறேன். இது அந்த பிக்கர் பூம் அதான் கடைசி நம்ம பண்ணது சைடு கொஸ்ட்டு. வேறு எதுவுமே இல்லை பெருசாக. எம்பசி தான் போவோம். கண்டிப்பாக அது காமிக்காது, ஏன்னா நம்ம பேரன் லைட்டு தாண்டி போகணும் அந்த இதுக்கு. ஓகே வாங்க, பேரன் லைட் போவோம். என்ன சண்டை போட்டு விளாட்றீங்களாடா? ஓகே, நம்ம அடுத்த ஸ்டாப் பேரன் லைட்டு தான். சாப். ஓகே வாங்க, பேரன் லைட் போகலாம். இதை ட்ரை பண்ணி பார்க்க மறந்துட்டேன் பாருங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமா? இருங்க வரேன். அவ்வளோதான், போடு. இல்லை வெடிக்கல. ஓ மை காட், சூப்பராக இருக்குல்ல. நான் அதை ட்ரை பண்ணவே இல்லைங்க, இப்போ தான் ஞாபகம் வருது. ஆனால் என்ன எய்ம் தான் கொஞ்சம் சொதப்பலாக்கு. இந்த ஹார்ன் அடிக்க வைப்பாங்க. ஓகே, பேரன் லைட் வந்துட்டோம் போல. முதல் யார் சார்ஜ் இருக்கான்னு பார்க்கணுன்றான். சைடு மிஷினா இன்வெர்டரி ஃபுல்லாக இருக்கான். சரி வாங்க முதல் போய் ஸ்டாஷை பார்த்துட்டு வந்துடுவோம். சைடு மிஷின்ஸ் நிறையா கிடக்கு நினைக்கிறேன் இங்கே. ஓகே, என்னது இது? சேவி ஆஃப் மாதிரி நம்ம கொஞ்சம் பேசலாமா? இருக்கா வரேன்ப்பா, மறந்துட்டேன்பாங்க. என்ன இது மட்டும் தாக்கா? நான் கூட பெருசாக நினச்சேன். ஓ, நம்ம எடுத்ததில் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அது அப்படியே எங்கே வந்துடுதுன்றாங்களோ, அதை மறந்தே போயிட்டேன். ஓகே, நம்மளோட இடம் ஃபுல்லாக வச்சாக்கேன். ஏரோ எடுத்துக்குவோம். ஓகே, வேறு என்ன இருக்குங்க? சைடு கொஸ்ட்டு தான் நிறையா கிடக்கு. முதல் போய் நம்ம கேம்பு பிடிக்கணுங்க, அதான் மெயின். எங்கிட்டு போகிறதே தெரியல, நிறையா பக்கம் என்னென்னமோ அப்படியா. கண்டிப்பாக வெப்பன் வேறு எலமெண்ட் இருக்கான்னு பார்த்துருவோம் வாங்க. கிரேட் ஹண்டர் கண்டிப்பாக வேறு. ஓ மை காட், இவ்வளோ இருக்கே. இது என்னது? எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரிப் கேஸ்டர். ஓ, ட்ரிப் கேஸ்டர் ஷாக்கு. இன்னொன்று வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ங்க. எக்ஸ்ப்ளோசிவ் வேஸ்ட் நினைக்கிறேன் இப்போ நான் இருக்க இடத்துல, ஏன்னா எவனும் பெருசாக இதாகல. இது பர்ஜு வாட்டர் புதுசாக வந்துருக்கு. நாக் டவுன் ஷாட் ஆரோ. ஓ, திஸ் லாங் ரேஞ்ச் ஹவுஸ் பிசரேஷன் ஃபயரிங் ஆரோஸ் ஹை நாக் டவுன் பவர். ஓ, அதாவது டேமேஜ் எதுவும் கொடுக்காது, பட் அவங்கள விழுக வச்சிடும். அந்த நம்ம கிரிட்டிக்கல் அட்டாக் போடுறோம்ல அந்த மாதிரி. இது என்னது? ஸ்லைஷிங் ஷட்டர் கால்நட். கார்ஜாவோட வெப்பன். டியர் பவர் வச்சதுங்க. அப்போ இனிமேல் டியருக்கு தனியாக இது கிடையாது போலையே வெப்பனு. டியர் பிளாஸ்ட் மாதிரி. இது என்னது? ஷிஃப்ட் ஆரோ. இது நார்மல் ஆரோ, அது நமக்கு அவசியமே இல்லை. நார்மல் ஆரோ வச்சு என்ன ஒன்று. பர்ஜ் வாட்டர் புதுசாக அந்த ப்ளூ கலருக்கு பர்ஜ் வாட்டர்னு நினைக்கிறேன். இந்த பர்ஜ் வாட்டர் பாம்ஸ்ன்னு போடுறீங்க, அது என்னன்னே தெரியல எனக்கு. பர்ஜ் வாட்டர் எதுக்கு யூஸ் ஆகும் தெரியல. நமக்கு நிறைய எலமெண்ட் வேணுங்க. நம்மகிட்ட இருக்கிறது நெருப்பு வச்சுருக்கோமா. நெருப்பு, விஷம், ஷார்ப்பு மட்டும் தான் இருக்குது. நாக்காரம் ஒன்று எடுத்துக்கோமா. ஆனால் ஏற்கனவே இதுலேயே ஷார்ப்பு சேருது எனக்கு. இப்போ என்ன சொன்னா, ஒரு இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் வாங்கினீங்கன்னா ஒரு வெப்பனுக்கு 3 எலமெண்ட் சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு அது வாய்லெட்டில் தான் கிடைக்கும், இல்லை ப்ளூ கலர் கிடைக்கும். எல்லாமே பச்சை கலர் இருக்குப்பாங்க வெப்பன்ஸ் பூரா. இது எதுவும் வாங்குற மாதிரி இல்லை, எல்லாம் காசு வேஸ்ட்டுன்னு தோணுது.
இந்த பாருங்களேன், ரெண்டுலேயே விஷம் இருக்குது. ஒன்று வந்து விஷம் போல வேறு இருந்தால் நம்மகிட்ட 4 எலமெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி பார்க்குறேன் நான். வேஸ்ட் ஆகுது, எரிச்சல் வருது. இந்த வெப்பன் ஏன்டா தரமாட்டேன்றீங்க? இத்தனையும் நார்மலாக தான் வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது அந்த வெப்பன்லாம் எனக்கு கிடைக்கலாம். ஹார்டு வச்சா தான் நமக்கு எல்லாமே காசு கூட கேட்பேன், வெப்பன் நிறையா கிடைக்காது செய்யாதுன்ற மாதிரி இருக்கும். அவளையே நம்ம ட்ராவல் பண்ணுவோம், நெருப்பு டு நெரு, அதை இப்போதைக்கு யூஸ் பண்ணல, இனிமேல் நம்ம யூஸ் பண்ணுவோம் நிறையா எனக்கு தெரிஞ்சு ட்ராவலுக்கு. ஓகே, இந்த நாக் டவுன் வாங்கிடுவோம். ஏன்னா இப்போ ரொம்ப உயிரை வாங்குறாங்க. ஒருத்தர் நாக் டவுன் பண்ணி விட்றா, வேற ஒன்று அடிச்சுட்டு ஒன்று டக்குன்னு கிரிட்டிக்கல் அட்டாக் போட்டு விட்றலாம். அப்புறம் இது வேணும், எக்ஸ்ப்ளோசிவ் வாங்கிடலாம். இது 7 வாங்கி நானடா பண்ணேன், எதுக்குடா ஆப்ஷன் கேட்குறீங்க? அப்படியே பைக் கொடுங்கடா. ஓ, எங்கே எக்யூப் பண்ணி கேட்கணும்னா அதை பண்ணி விட்ருவோம். ஏன்னா அதில் அந்த பர்ஜ் வாட்டர், ஒரு பர்ஜ் வாட்டர் எனிமே வந்தானா அவளை போடலாம். ஓகே, கிடச்சிருச்சு. என்னது? ஓ, ஷார்ட் ஷூட்டர் போ. ஓ மை காட், இப்போ தான் நான் காசு கொடுத்து வாங்கினேன், புதுசாக காமிக்கிறீங்க. நான் சொன்னதான் போட்டிருக்கேன், ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். லாங் ரேஞ்ச் வெப்பனு. பிரச்சனைனா டேமேஜ் எதுவும் பெருசாக விழுவாது, பட் அவங்க வந்து இதாகிடுவாங்க அப்படின்றாங்க, நாக் ஆயிடுவாங்க. ஸ்லைடு பண்ணும்போது யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஓ நாக் டவுன் வந்து மெயினாக நம்ம காலில் எய்மிச்சு அடித்தோம்னா விழுந்துருவாங்கன்றாங்க. ஓ, காலில் எய்மிச்சு அடிக்கணுமா? ஓகே ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, வேறு எதுவும் பெருசாக போடல, காலில் வைங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். சரிப்பா, ரைட்டுப்பா. நீங்கள் ஐயோ ஹோல்டு பண்ணுமா? ஓகே, போகலாமா? ஏன்னா 2 தாண்டா வாங்கினேன், இன்னொன்று காமிக்கிறீங்க. ஓ, பர்ஜ் வாட்டர்னா என்னென்னு காமிக்கிறான் போல. யூஸ் ஃபோக்கஸ் ஸ்கேன் எனிமீஸ் வித். ஓ, ஷூட் பர்ஜ் வாட்டர் கேனிஸ்டர்ஸ் வித் பர்ஜ் வாட்டர் அரவுஸ் டு டிட்டர்மினேட் தெம் அண்ட் ட்ரிகர் அ லார்ஜ் எலமெண்ட் எக்ஸ்ப்ளோஷன். அதான் அந்த பாய்ஷன் மாதிரி. அப்போ இதில் வந்து பர்ஜ் வாட்டர் ஒரு எலமெண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க புதுசாக. முதல்ல பர்ஜ் வாட்டர் கிடையாது. அதே மாதிரி ஒயர் கலரில் ஒன்று தெரிஞ்சுங்க, எவனையோ நான் ஸ்கேன் பண்ணும்போது. அவன் யார்? ஸ்க்ராஞ்சர் ஸ்கேன் பண்ணும்போது நினைக்கிறேன். அது யாருன்னு பார்க்கணும், தெரிஞ்சாதான். அங்கே என்ன கேனிஸ்டர் இருக்கோ அதோட எலமெண்ட்லேயே நம்ம அடித்தோம்னா அது வெடித்து எலமெண்ட்டை ட்ரிகர் பண்ணி எலமெண்டல் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அதை தான் சொல்லியிருக்கான் அவன். முதல்ல இங்கே இப்போ பர்ஜ் வாட்டர் இருக்கும் போல். சரி, ரைட்டு, போவோமா? ஓகே, எங்கள் இன்னொரு சேவை போட்டுருவோம். வாங்கின வெப்பன் எப்போவுமே சேவ் பண்ணுவோம். நம்ம கரண்ட்டையும் நம்ப முடியாது, ப்ளேஸ்டேஷன் நம்ப முடியாது. 2 ஏதாவது 1 வேலையை காமிச்சா கூட விளாண்டது போயிடும். சரி, பேரன் லைட்டுக்கு போனால் 71 தான். இந்த விதை தாண்டோம்னா வந்துடும் போல பில்டிங்கு. குக்கு ஃபுட்டு வேணாம், ஹெர்பலிஸ்ட்டு வேணாம். ஓகே, சைடு மிஷின் ஒன்று பார்த்துருவோமா? பக்கத்தில் ஒரு தேய்க்க அவன்கிட்ட போகுமா? உங்கள்கிட்ட 2 3 இருக்குங்க சைடு மிஷினு. எது பண்ணலாம்? என்னங்கடா 3 4 இருக்கும். சரி வாங்க, பக்கத்தில் இருக்க ஒருத்தர் போமா. இங்கே எவ்வளோ ஒருத்தர் பக்கத்தில் காமிச்சிச்சே. ஏ, தவம் இல்லையா? அசிங்கமாக இருக்கே. ஓகே, தவிட்டு இப்போ தவிர அவ்வளோதான். இங்கே கீழே எங்கே? என்னடா திருப்பி உள்ளே காமிக்கிறீங்க? கேம் ஸ்டக் ஆயிடுச்சா? ஓ, பேர் லைட் வந்தோடனே இவனை தான் முதல் பார்த்தோமோ. மறந்துட்டேன். வாங்க, வேறு சைடு மிஷின் முதல் என்ன பார்ப்போம். எல்லா மிஷினும் முடிச்சு தான் போகிறோம், மறக்கூடாது. சேவியர், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவ்வளோதான். சரி, பேசு. என்னடா டைம் கொடுக்குறியானு? ஓ, நண்டு விட்டு. Savior, are you seeking passage into no man's land by any chance? நீங்க நோ மேன் லேண்டுக்கு வழி தேடிட்டு இருக்கீங்களா? ஏதாவது சான்ஸா? Why do you ask? ஆமா, இருக்கலாம். எதுக்கு சொல்றேன் கேக்குறேன் அப்படின்றா. There's treasure out west. உண்மையை சொன்னா அந்த வெஸ்ட் சைடு ஒரு ட்ரெஷர் இருக்கு, யாரும் எடுக்காத ஏன்ஷியன்ட் மெட்டல்ஸ்லாம் கிடக்குன்றான். You're not afraid of the Tanakh? ஆசிரம் பூரா அந்த நோமேன் ஐலாண்டில் இது எடுப்பாங்க போல. அந்த ஸ்கிராப்ஸ், ஸ்கேவெஞ்சர்ஸ், அந்த நம்ம அடிச்சு போட்ட மிஷின்ஸ் மீறி பேரன் லைட்டோட தான் எப்பயுமே நாங்கள் போவோம். இப்போ எம்பசினால ஃபுல்லாக அடிச்சாங்க, அங்கிட்டு போகவே முடியல. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டோர் ஓப்பன் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்கு அதனால அப்படின்றான். எனக்கு எம்பசி நடக்குன்னு நினைக்கேன், நான் அதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றா. ரொம்ப சந்தோஷம், ஆனால் எங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. எதுக்கு? ஒருவேளை நீங்கள் கதவை திறந்துட்டீங்கன்னா எங்களோட கேம்ப் கரெக்டாக நீங்கள் பேரன் லைட் தாண்டினதுக்கப்புறம் தான் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்கிராப் கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம். ஒருவேளை மிஷின் பாஸ் தேவைப்பட்டாலும் தேவையான பொருள் பூரா எங்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக அப்படின்றா. ஓகே ஓகே, எப்படியா அந்த கருவம் பிடிச்ச கேட்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க அப்படின்றான். ஓ, அப்போ சைடு மிஷினில் போல, அவ்வளோதான் போல. அப்போ இவனும் நம்ம மெயின் மிஷின் தான் பார்க்க முடியும்.
நான் மட்டும் தான் கேட்ஸ் ஓப்பன் நினைக்கிறேன் அப்படின்றான். ஓகே ஓகே, அப்போ சைடு மிஷின் இல்லை, சும்மா இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கான். வேறு என்ன சைடு மிஷினுக்கு? நியூ கொஸ்ட்டு. இங்கே யாருன்னா கொஸ்ட்டு, வாங்க அது என்னன்னு பார்த்துருவோம். அது யார் அங்கே இருக்குது? ஏறண்டா ஜெயிலில் ஒருத்தர் காமிக்குது. ஓ அங்கே இருக்கான் போடுவாங்க ஏறண்டு. என் கண்ணு தெரியல. அந்த தான் இருக்கேன். இவன் யார் கத்துறான்? இவன் தான் சைடு மிஷினா? ஐயோ பிடிக்க முடியலையே. சரி வாங்க ஏறி போகும்போது சைடு மிஷின் பார்ப்போம். ஏறண்ட்டு போவோம். அது பாட்டுக்கு ஏறட்ட போனால் மெயின் மிஷின் ட்ரிகர் ஆயிரும். சும்மா பேசுவோமா? ஒரு மாதிரி உட்காந்துருக்கானே தலைவன். சைடு மிஷினை பார்த்துட்டே வருவோம். ஓகே கிருஷ்ணர் சின்ன பையன் ஆக்கியப்பா. நீ தான் என்னோட கடைசி நம்பிக்கை. அவன் மெரிடியனோட சேவியர், உன்னோட சேவியர் இல்லை. நீ சும்மா அலாய் மட்டும் கூப்பிடலாம். என்ன வேணும்? யாருமே நான் சொல்ல நம்ப மாட்டேன்றாங்க, கேட்க மாட்டேன்றாங்க. ஆனால் எக்லிப்ஸ் அவங்க டான்ட்ல தான் இருக்காங்க. என்னடா சொல்ற? அலாய் தான் அவங்க எல்லாத்தையும் கொண்டாங்க. நீ என்ன திருப்பி அவங்கள்ட்ட வச்சு இது பண்ற? சண்டை நடந்தப்ப சில பேர் வெஸ்ட் சைடு ஓடிட்டாங்க. அதுல எங்கள ஒருத்தன் அவங்கள்ட்ட பேசுனதை நான் பார்த்தேன். என்னன்னு கேட்டா அவங்க என்னை கொல்ல பார்த்தாங்க. நான் திருப்பி சண்டை போட்டேன். அது அவனா நானன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால கொண்டுட்டான் போலுங்க. ஓ இவங்கள ஒருத்தன் ஒரு தப்பிச்சு போன அந்த இவங்களோட பேசியிருக்கான். பிரச்சனை எவிடன்ஸே இல்லை அதுக்கு. ஆனா அவனோட சோல்ஜர் ஃப்ரெண்டை கொண்டனால அவனை கொல்ல முடிவு பண்ணிட்டான். எதை வச்சு எல்லாரும் எக்லிப்ஸ் தான் பேசுறான்னு சொல்ற? நான் ரொம்ப தூரத்து இருந்தேன், எல்லாத்தையும் சரியா கேட்கல. ஆனா அவங்க ரெண்டு பேருமே எக்லிப்ஸ்ன்ற வார்த்தை சொன்னா கேட்டேன்றான். ஒரு டெத் சென்டென்ஸ் சொல்லலாம். நான் சாகனா செத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம அதை விட்டோம்னா ஏகப்பட்ட பேர் இங்கே சாக போறாங்க. சரி ரைட், எல்லாத்தையும் கேட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படியே சொல்லு. ஸோ அவங்களுக்கு முன்னாடி என் ஷிஃப்ட் மாற டைம்ல கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட பேர் உள்ள ஊட வந்துட்டாங்க. இருங்க நான் ஃபுல்லாக பார்த்துட்டு சொன்னாங்க. Nozar's not one to be sidetracked. He tightened up the patrol schedules, reprimanded the sentries, and everyone moved on. But I couldn't stop thinking about it. None of us are careless out here, meaning someone left it open on purpose. அந்த டைம் ஷிஃப்ட் டைமிங்ல கரெக்டா ஒருத்தன் உள்ள வந்துட்டாங்க. கண்டிப்பா நாங்க எல்லாம் சாதாரணமா தெரிய மாட்டோம். He was too quiet. நாங்க கண்டிப்பா அசால்ட்டா விட்டுருக்க மாட்டோம். யாரும் வேண்டிய திறந்து விட்டுருக்காங்க. அது போக இந்த இவஞானில் ஒருத்தன் கண்டிப்பா அதை பண்ணியிருப்பான். ஏன்னா அவன் ஏற்கனவே ஆஃபீஸர்ஸை பற்றி முடங்கிக்கிட்டே இருப்பான் அப்படின்றான். ரமணாங்க அவங்க போகிறத பார்த்து அவனை நான் ஃபாலோ பண்ணி போனேன். போனால் லார்விக் எக்லிப்ஸை பற்றி பேசிட்டு இருந்தேன். நான் கிட்ட போக பார்த்தேன், ஆனால் அவங்க என்னை கேட்டுட்டாங்க. அந்த பேசுகிறவன் ஓடிட்டான். ஆனால் லாரிஃப் என் மேலே கத்தி எடுத்து குத்த வந்தேன். Sentries heard the scuffle and found me standing over his body. ரைட், அப்ப எக்லிப்ஸ் இருக்காங்க போல. எதுக்கு நீ அவனை நம்ப மாட்டேன்ற? நான் அவன் சொன்னதை கேட்டு செடிகளுக்குள்ள எல்லாத்துலயும் நாங்க ஃபுல்லா தேடி அந்த இடத்தையே ஃபுல்லா நோண்டி பார்த்துட்டோம். எனக்கு காணர் நல்லாவே தான் தெரியும். ஆனா நொசர் நம்ப மாட்டேன். நொசர் வந்து லீடர். நொசருக்கு எவிடன்ஸ் வேணும். அவன் நல்லாவே தான் எனக்கு தெரியும். பட் நொசருக்கு எவிடன்ஸ் இருந்தாதான் அது வரைக்கும் நான் நம்ப முடியாது. இதான் சொல்றான்ல, எவிடன்ஸ் இல்லாத செத்தவன நம்ம கேட்க முடியாது. அவ்வளவுதான். நொசர் வர எம்பசியில பிஸியா இருக்காரு. அதனால இதெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு டைம் இல்லைன்றாரு. ஒருவேளை நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சீங்க, ஏதாவது ஆதாரம் கிடைச்சா என்கிட்ட நான் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். அவங்க பேச நீ ஏதாவது கேட்டியா? தெளிவா அவங்க பிளான்ஸ் கேட்டியா? இல்ல. ஆனா அவங்க எங்க பாக்குறாங்க? எங்க இருந்து ஈஸ்ட் சைடு தான். டசன் சோல்ஜர்ஸ் அதை தேடி பார்த்தாங்க, அங்க ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்றான். மத்தவங்க பார்க்க முடியாது, என்னால பார்க்க முடியும். ஒருவேளை உண்மையை எக்லிப்ஸ் டான்ல இருந்தாங்கன்னா நான் அவன் கண்டுபிடிக்கிறேன். தேங்க்ஸ் அலாய். நீ உடனே ரொம்ப நம்பிக்கை வச்சுக்காத சோல்ஜர் அப்படின்றான். ஓகே, அப்போ அந்த சைடு மிஷின் நம்ம தனியாக வேற எங்கிட்ட போகணும். நம்ம ஆள்கிட்ட பேசுவோமா? வாங்க பேசுவோம். சைடு மிஷின் ஆரம்பிச்சிருமா என்னன்னு பார்ப்போம். பரவாயில்ல. நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதான்றாங்க. You taking the edge off? Huh. Well, I mean, I'd ask you to join, but who'd be left to save the world, right? நான் உன்னை என் கூட ஜாயின் பண்ணலாம்னு கேட்கலாச்சேன். ஆனால் நீ உலகத்தை காப்பாற்றணும்ல, கரெக்டு தானே அப்படின்ட்டா. சரி உண்மையாக சொல்லு, நீ போகிறதுக்கு ரஷ்ல இருக்க,
Ask away. சரி என்ன வேணுமோ கண்டிப்பாக கேளு, நான் டக்குன்னு சொல்கிறேன்ட்டான். இன்னும் எப்படி இருக்கான் எர்சா வச்சம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எர்சா இறந்துருவா, அவன் தங்கச்சி. எர்சா நல்லபடியாக அடக்கம் பண்ணியான்றதை கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்றான். Yeah, we did. ஆமாம் நாங்கள் நல்லபடியாக அடக்கம் பண்ணிட்டோம். Showed up to pay their respects. ஏகப்பட்ட க்ரௌடு வந்தாங்க அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு. Yeah, they half ordered their lives. பாதி பேர் அவங்களுக்கு கடமைப்பட்டிருந்தாங்க. That's the rowdiest funeral அப்புறம் எல்லாமே சரக்கடிச்சு செஞ்சு ever. ரொம்ப ரவுடியான ஃபியூனரலாக போச்சு. Damn straight. Damn straight. அதாவது அவரோட இவங்களோட தங்கச்சியை தங்கச்சி அக்காவோ அந்த எக்லிப்ஸ் கொண்டுருவாங்க. நம்ம காப்பாற்றி விட பார்த்தோம், பட் இறந்துருவா கடைசியில். ஆனால் கண்டுபிடிச்சி கொடுத்துருப்போம். Your silent departure. சரி நான் போனக்கப்புறம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பெருசாக அவன் நடக்கலை. வேன்கார்ட்ஸ் வரவங்க ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி எக்லிப்ஸ் கடந்த பஞ்சாயத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவார்டு சரி பண்ண ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் எர்சாவோட இதை அடக்கம் பண்ண செய்ய 1 மாதம் வரைக்கும் ஆயிடுச்சு. நான் திருப்பி வந்தோடனே அந்த வாடிஸை பார்த்துக்கிற வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க. சண்டை எண்டை எதுவுமே இல்லாமல் அவங்கள பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு வேலையாக போச்சுன்றான். ஆனால் கடைசியில் அடி வாங்கிட்டேன்றேன். இன்னும் 2 தான் சாக்கடைச்சா நீ சொல்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்ட்டான். அவள் ஓன் தப்பு இல்லைன்னு சொன்ன உடனே அதுக்காக எப்படி சொல்கிறான். எம்பசியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் அவார்டு தான் கண்டிப்பாக நடந்தே ஆகும்னு நினைக்கிறாரு. அவன் அந்த டனாக் அப்படின்றவங்களோட பீஸ் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன கேட்டேன்னா, டெனாக்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி பீஸ் விரும்புகிறவங்க இல்லை, சும்மா கத்தி சண்டையோட தான் திரிவாங்கன்னு நான் தான் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன்றான். அதனால் நீ பார்த்துரு அப்படின்றான். கண்டிப்பாக நான் அதை பார்த்துக்கிறேன். இப்போ டெனாக் மோசமான போலங்க, அவங்க கூட சண்டோட போகிற போல. இந்த இடத்த பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் எதுவும் நல்லது இல்லை. ஃபர்பிடன் வெஸ்டில் பிடிச்ச ஆளுங்களை பூரா இங்கே தான் கார்ஜை அடைச்சி வச்சுருந்தாங்க. நல்ல லக்கியானவங்க உயிர் தப்பிச்சு லேபரை வேலை போகிறாங்க. இன்னும் சில பேர் இறந்துருவாங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறேன். ஆமாம், கார்ஜா அந்த இடத்த விரட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த மோசமாக்கணும்னு சொல்லி மோசமாக்கிட்டாங்க. டெனாக்குறது அந்த பக்கம் வெஸ்ட் ஃபர்பிடன் வெஸ்டில் இருக்கவங்க போல. ஆனால் இப்போ அவாது அவங்ககிட்ட நம்ம பீஸ் உருவாக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்றான். அதுக்கு ஏகப்பட்ட வேலை பார்த்து ஏகப்பட்ட ரத்தம் செஞ்சுருக்கு இந்த இடத்துல அப்படின்றான். சரி நான் அப்போ கிளம்புறேன். நான் உன்னை நிறுத்த விரும்பலை. ஆனால் ஒன்று உனக்கு அதை கண்டிப்பாக கண்டிப்பாக நீ மட்டும் போதும்னு நினைக்கிறியா? ஏன்னா நீ ஒத்தாலும் அவ்வளோ பெரிய உலகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறியா அப்படின்றான். சரி பரவாயில்ல, இந்த நான் ட்ரை பண்ணியிருக்கேன்ல அப்படின்றான். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒருவேளை உனக்கு என் தேவை இருந்துச்சுன்னா நான் எங்கே உனக்கு கண்டுபிடிக்குன்னு தெரியும், கண்டிப்பாக உனக்கு கண்டுபிடிப்பேன் அப்படின்றான். ரைட்டு அப்புறம் நம்ம அவனை விட்டு கிளம்ப போகிறோம். ஓகே, இப்போ ஒரு சைடு மிஷின் தான் இருக்குது. அங்கே தான் இருக்கு போலக்கே. என்னன்னு பாப்பமா, என்ன இருக்குது உள்ள? ஏதாவது சீக்ரெட் கலெக்ஷன் இருக்குமோ? ஒன்றும் இல்லை. வேல்யூபிள் கேட்சுன்னு 2 ஷார்ட்ஸ் கொடுக்குறேன். ஒரு 100 ஷார்ட்ஸாக கொடுக்கலாம். இந்த ஷார்ட்ஸ் தாங்க காயின் மாதிரி. இந்த இது வெப்பன் வாங்கும்போது பார்த்தீங்களே, டெனாக்கும் நமக்கு நல்ல 5 வால் இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு பயப்படுறேன் அப்படின்றான். ஓகே, அதுதான் மெயின் மிஷின் நினைக்கிறேன். மெயின் மிஷின் வேணாம், சும்மா உட்காந்துக்கணா. ஓகே, இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஓ மை காட், ஆர்மருங்க. என்ன ஆர்மர் இருக்குன்னு பாப்போமா? ஸ்டைல் எல்லாமே ஒன்று இருக்கா? வா பார்த்துருவோம். என்ன இருக்கு? காமி எல்லாமே வேஸ்ட்டு. சை, நம்மகிட்ட இருக்க பேசிக் ஆர்மர் பவர்ஸ் கூட அவன்கிட்ட இல்லை. என்னங்க இது? எப்பா நாட்டெல்லாம் வரவே மாட்டேன், ஓடுங்கடா. மனசாட்சியெல்லாம் மாற்றம் கொண்டு வரையாம்பாங்க. இன்னும் ஒரே ஒரு சைடு கொஸ்ட் இருக்குங்க. ஐயோ ரொம்ப தூரம் தள்ளி இருக்க மாதிரி தெரியுது, பார்த்தா மலை மாதிரி தெரியுது. சரி ஓகே வாங்க, அந்த சைடு கொஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம். ஒரே பேரன் லைட்டில் இருக்க சைடு கொஸ்ட்டு முடிச்சுடுவோம். ஏன் விட்டுக்கிட்டு என்ன போகல? ஓகே, பிடிக்க முடியலங்க. சை, பேசாமல் வழியாகவே போய்க்கலாமோ? அப்பாடா வந்துட்டோம். இங்கிட்டு தான் காமிக்குது. வாடா தம்பி, எங்கடா இருக்க? அந்த இருக்கான். ஓகே, தம்பி உட்காரலாம் பார்த்தா அசிங்கப்படுத்துகிறாங்க. ஓகே வாங்க போகலாம். அந்த பக்கம் தான் வழி காமிக்குது. என்னடா? ஓ
இதுக்கும் நார்மலாக போய்க்கலாம் இருந்தாலும் பகமானம் தான். ஏய் இந்த இருக்காங்க. ஏய் சுத்துட்டாமல இவனும். என்ன ஆச்சு மலிவு? ஏய் What happened here? என்ன நடந்துச்சுங்க? What do you care? Don't you? உனக்கு என்ன பிரச்சனை? As it happens? No. You know, I was already happy. எனக்கா ஏதாவது நடந்தா கவலைப்பட நினைச்சேன். நான் கவலைப்பட மாட்டேன். ஏற்கனவே 4 அசிங்கப்படுத்திட்டாங்க. Idiots picked இந்த 2 my லூசு ship to பயல்க climb the கரெக்டாக damn ஏன் ஷிஃப்ட் இருக்கப்ப மலையெல்லாம் முடிவு பண்ணியிருக்கானுங்க. mountain. Heavy? Wait. இவன் என்ன ஹெவியாக இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல Did அப்படின்னு. I 2 stutter? பேரா? Yeah, 2. நான் சொன்ன புரியலையா? ஆமாம் 2 பேர். Up top. இன்னொருத்தன் மேலே கத்துறதை கேட்டேன். Between sharp claws and a sharper. எனக்கு தெரிஞ்ச ஏதோ மிஷின் சொல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் கத்துறாங்க இன்னும். யாரோ பிரச்சனை இல்லைக்காங்க. Aren't நீ போய் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லையா? seriously எனக்கு ஏற்கனவே என் வேலை இங்கே அதிகமாக இருக்கு. Seriously. என்ன இப்படி ஸ்ட்ரக் ஆகுது எனக்கு? someone's in trouble at the top of the cliff? சீரியஸாக எனக்கு கண்டுக்க போகிறது இல்லையா? நான் பார்த்துக்கிறேன்ட்டான். ஓகே மறுபடியும் நான் மலையாருன்னு நினைக்கிறேன் ஸ்பாட்டன்ஸ். ஓகே இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேமில் கண்டென்ட் பிடிக்கல, ஏதாவது பிடிக்காத விஷயம், ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நான் பண்ணேன்னா கமெண்ட்டில் போடுங்க. அதை நான் மாற்றிக்க பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்கணும், ஹரிசான் கேம் பிளே இன்னும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் இரவு 9 மணிக்கு செக் பண்ணி பாருங்கள். டெய்லியும் வீடியோ இனிமேல் ராத்திரி 9 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ், ஸ்டோரி கேம்ஸ், AAA கேம்ஸோட வீடியோ கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு That the strength. There's the strength to make a stand. Ghost Stop Gaming.